Hi friends, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறதுக்கு. லாஸ்ட் டைம்லேயே வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம் இந்த vlog எதை பற்றி அப்படின்னு. அது என்னன்னா நான் சொல்லுங்க, உங்களே சொல்லுவாங்க. மக்களே வணக்கம். அச்சு குட்டி வரான். ஸோ நம்ம வந்து அச்சுவை வந்து ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரது தான் ஆக்சுவலாக இந்த vlog-ஏ. சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும்ல ஆட்டம் அப்படிதானே இருக்கும்ல. இதுல யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, பட் இன்ஸ்டாகிராமும் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இருக்கிற வரைக்கும் வந்துட்டு ஜாலியாக வந்து ஃபன் பண்ணி திருப்பி வந்து அமுச்சு வைப்போம். செமஸ்டர் ஹாலிடே விட்டுருக்காங்க. ஸோ ஜான்வரியில் தான் வந்து காலேஜ் திருப்பி ஓப்பன் ஆகுது. போன vlogல நான் என்னங்க சொன்னேன் எஸ் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். உங்கள் மருமக வரப்போகிறாங்க, அச்சுக்கு கல்யாணமா, என்னென்னமோ போயிட்டீங்க. பாவம் அந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் இன்னும் அந்த vlog பார்க்கல, அந்த கமெண்ட்ஸ் எதுவுமே நான் பார்த்தா எனக்கு நீ ஆப் வச்சிருக்க அப்படின்னு திருப்பி அதுதான் என்ன ரிவெஞ்ச் எடுப்பான் அவன். ஸோ ஓகே, அந்த அளவுக்குலாம் சீன் கிடையாதுங்க, அவ்வளோ தூரத்துக்குலாம் இல்லை. இன்னும் அச்சுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 6-7 வருஷமாச்சும் ஆகும், சரிங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது இனிமேல் யாரும் அச்சு கல்யாணத்துலாம் யோசிக்காதீங்க. அவங்க ஆப் பண்ண உடனே என்ன நினச்சிட்டாங்கன்னா அப்படி ஏதோ நினச்சிட்டாங்க போல இருக்கு. ஓகே, புரியுது, உங்கள் மைண்ட் வைஸும் எனக்கு புரிஞ்சு. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அநேகமாக அச்சு நேற்றுக்கு பேக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி வரான் அப்படின்னு தெரியல, ஏன்னா யார் அவனை ட்ராப் பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல. சரி ஓகே, எனிவேஸ் இதெல்லாம் அவனோட பிரச்சனை, அது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு கிளம்பி வருவான். ஓகேங்களா? சரி ஓகே, அதுக்குள்ள ஓகேங்களா உங்ககிட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ உள்ள ஓடி போய் அச்சுக்காக வந்து அச்சு வந்து வெஜிடேரியன் பாய்ஸ், அதனால அச்சுக்கு ஸ்பெஷலாக வந்து சாம்பார் உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் கேட்டிருக்கான். ஸோ அச்சுக்காக போயிட்டு சமைச்சு முடிச்சுட்டு வரேன். ஏன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும். எத்தனை மணிக்கு சினிமா கிளம்பணும்? 12 மணிக்கு கரெக்டாக கிளம்பிடணும். ஷார்ப்பாக 12 மணிக்கு கிளம்பினோம். ஸோ டைம் ஆகிட்டே இருக்குது. நான் போய் சமைச்சு முடிச்சுட்டு வரேன். ஷெட்யூல் டைம் வந்து 12:40 லேண்டிங், மேபி 5 to 10 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம போகிறதுக்கு ஒரு 40 minutes ட்ராவல், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே சரி ஓகேங்க, நான் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். அவங்க சமைக்கட்டும், நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். நான் போவா இருக்கவா? இல்லை இருந்துரு. ஓகே, ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா? ஐயோ, இதுக்கும் எனக்கு ஆப் இருக்கு, இதுக்கும் இருக்கு. நான் அடுத்தடுத்த vlogல உங்களுக்கு சொல்றேன் நான் எப்படி எல்லாம் சிக்கி சின்ன பின்ன வாங்க போறேன்னு எனக்கே தெரியல. சரி ஓகேங்க, செல்லமா சமையல் முடிப்போம். ஆமா சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரா அழகாக பேக்கிங்லாம் பண்ணுற. ஆமாம், நீங்கள் என்னென்ன வாங்கி வரேன்னு சொன்னீங்களோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்து கரெக்டாக பேக் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் 12.5 கிலோ பேகு, ஆனால் அதில் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எந்த கிடையாது தாயே. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் எங்கே தான் போய் சாப்பிட்டேன்? அப்புறமா வந்து ஏர்போர்ட் போயிட்டு அங்கே A2B இருந்தது, KFC பக்கத்தில். அங்கே வந்து பூரியும் கிழங்கும் சாப்பிட்டு விட்டேன். காலையிலேயே பூரி சாப்பிட்டேன். ஆமாம், லைட்டாக பஸ்ஸுன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக ஒரு 9:15 9:20 வந்து போர்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உன் சீட்டு லாஸ்ட்டாக எங்கே இருந்தது? என் சீட் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு ஒரு சீட் முன்னாடி. ஓகே ஓகே, அங்கே உக்காந்துட்டேன். அங்கே உட்காந்து வந்து சரி அங்கே அந்த ஸ்கேனர் இருக்கும், அதில் வந்து சிவில் வார் படம் பார்த்துட்டு இருந்தேன். எப்படியும் தூங்காமல் படம் பார்த்துருப்பேன். ஐயோம்மா 2 மணி நேரம் தூங்கணுமா? நீயாடா? என்னால முடியல, 2 மணி நேரம் நான் தூங்கிட்டேன் நான். என்ன ஒரு அதிசயம். அப்புறமா அந்த அக்கா RSS அக்கா எழுப்பிட்டு, தம்பி சாப்பாடு கொண்டு வந்துருப்பேன் எந்திரிப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறமா வந்து சிக்கன் ரைஸ் கொடுத்தாங்க, அதாவது சிக்கன் குழம்பும் ரைஸும் கொடுத்தாங்க. நீ எதுக்கு நான்வெஜ் ஆர்டர் பண்ண? வெஜ் வாங்கி சாப்பிட வேண்டியது. வெஜ் நல்லாவே இருக்குது, நான்வெஜ் தான் நல்லா இருக்கும். சரி அதை எடுத்து போட்டு சாப்பிட்டேன். இதோ டேக் ஆஃப் உங்களுக்காக எப்படி அழகாக எடுத்துருக்கேன் பாருங்கள், கை ஆட்டம். இது எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து கைவலி எனக்கு தானே தெரியும். சரி ஓகே, நீயும் ஒரு வழியாக ரீச் ஆகிட்ட, நாங்களும் சமையலை முடிச்சிட்டோம் தெரியுமா? டைம் ஆயிடுச்சு. முடிச்சிட்டேன், சமையலை முடித்து விட்டேன். இங்கே பாருங்கள். சலமா ஹியர் ஃபோக்கஸ். அச்சுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன். பொட்டேட்டோ ஓகே, வெரி குட். ஓகேவா? சாம்பார் வைத்து விட்டேன். இது தண்ணியாக இருக்குது சாம்பாரில் வெறும் தண்ணி இருக்குன்ற மாதிரி ஆயிரும். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அச்சுக்கு வந்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாம்பார் பண்ணியாச்சு. சாம்பார் உருளைக்கிழங்கு அப்புறம் மட்டும் வந்தோம். இது வந்து எங்களுக்கான மட்டன் குழம்பு ஸ்பெஷல் முடிஞ்சது. ரைஸ் மட்டும் வைக்கணும். அதுக்குள்ளே நான் போயிட்டு சைடில் கேப்பில் ரெடி ஆகிட்டு வரோம். சொல்லுமா போலாமா? ஆல்ரெடி ஆன்லைனில் செக் பண்ணிட்டேன், ஃப்ளைட்டு மஸ்கட் கிராஸ் பண்ணிடுச்சு. நீ இன்னும் வந்து ரெடி ஆகாமல் இருக்க. இங்கே பாரு செல்லம்மா, ஒரு தோடு விழுந்துட்டு இருக்குது. நான் தான் தோடு போட்டேனேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி போல டைம் நான் வேணா வேறு திருக்கணி மாற்றிட்டு வந்துட்டுமா? இது ரொம்ப இது பற்றியாக போயிடுச்சு.
ப்ளீஸ் திருகாணி மட்டும் போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சே. என்ட்ரன்ஸ் 6. இந்த வழியா வந்தால் தான் நம்ம காருக்கு போக முடியும். லேண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது இருக்கு சென்னை லேண்டடு. ஓகே 343 ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிடுச்சு. அஸ்வினுக்கும் கால் பண்ணி பேசிட்டேன். லக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வழியாக தான் வரப்போகிறான். நான் போய் வெயிட் பண்ணுறேன். மா எஸ் பசிக்குதுமா, சோற்ற போடுமா. அம்மா தாயே பசிக்குது. இல்ல அந்த அந்த மாடுலேஷன்லாம் வேணாம். நாமும் மாடுலேஷன்லயே கேட்கலாம். ஆமா என்ன அச்சோ அச்சோ அச்சோ, அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒரு டீலிங் வந்துடுறேன். அச்சோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு டீலிங் வரணும். நீ முதல்ல சொல்லு. இல்ல நீ இருக்க போற இந்த ஹாலிடேஸ்ல உன் பேச்சுக்கு நான் வரமாட்டேன், என் பேச்சுக்கு நீயும் வராத. இல்ல அது என்னது ஷார்ட்ஸ்ல இந்த இடத்துல சேவ் பண்ணும்போது பூரா விடுறதும் மண்டையில இருக்கிற கூந்தலை கலட்டுறதும் என்ன நீங்க வெட்டினோன்னு இவரையும் வெட்ட வைக்கிறீங்களா? இல்ல அச்சு இல்ல அச்சு என்ன இழுக்குறீங்க? இல்ல அமரன் படம் பார்த்தோமா, அதனால அவர் வந்து சிவகார்த்திகேயன் சார் ஃபேன். அப்படியா? சரி டாடி, அப்போ அபியும் நானும் படம் பாக்குறேன். சரி அபியும் அவளும் படம் பாக்குறேன். ஓகேவா? அதுல ஹீரோயின் மொட்டை வச்சுக்கோ. ஆமா நான் சொல்லிட்டேன், என் பேச்சுக்கு நீ வராத, உன் பேச்சுக்கு நான் வர மாட்டேன். மம்மி உனக்காக கலர் கலர் கலரா சமைச்சு வச்சிருக்கேன், என்னென்ன வேணும் டெய்லி கேளு, விதவிதமா சமைச்சு தரேன். சரியா? இருக்கிற என்ன வேணாலும் சமைச்சு தரீங்களா? நீ என்னத்த பெருசா கேட்டுற போற? ஆக்டோபஸ் சூப் செஞ்சு தரீங்களா? டேய் ஆக்டோபஸ் சூப் செஞ்சு ஆக்டோபஸ் சூப் நாளைக்கே செஞ்சு கொடுங்க. நான் வந்து உங்க பேச்சுக்கு நான் வரமாட்டேன். நீ தானே என்ன வேணாலும் செஞ்சு தரேன்றீங்க. சரி ஓகே, ஃப்ளைட் ஜர்னி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்காங்க, நீ ஸ்லோ மோஷன்ல நடந்து வரும்போது பின்னாடி இருக்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அச்சு நான் சத்தியமா ஒரு உண்மையை சொல்லட்டுமாடா, அந்த பொண்ணு சார் நம்ம பய புத்தி நம்ம உயிரை கொடுத்து பண்ணுவோம், நம்மள பார்க்க மாட்டோம் பின்னாடி அந்த பொண்ணு. இல்ல அந்த பொண்ணு கூட நீ நடந்து வரும்போது என்னடா இவன் ஒரு பொண்ணோட வரானேன்னு நானே ஒரு செகண்ட் நினைச்சேன். அப்புறம் அடுத்த செகண்ட் நீங்க நினைப்பீங்க. அதுக்கப்புறம் போன வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு என்ன கல்யாணமான்னு கேட்பாங்க. இல்ல நான் சொல்லிட்டேன் இனிமே கேட்க மாட்டாங்க. இனிமே சர்ப்ரைஸ் சொன்னா கேட்கவே மாட்டாங்க அந்த மாதிரிலாம். சரியா? சரி சாப்பாடு ஆறுது, நம்ம vlog முடிச்சுக்கோ. சரியா? சரமாட்ட கன்க்ளூஷன் கொடுத்துருச்சலமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா போயிட்டு அஸ்வினை கரெக்ட் டைம் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு கன் மாதிரி வந்துட்டான். அவனும் பாவம் ரொம்ப டயர்டு. காலையில் 4 மணிக்கு எழுந்து பேக் பண்ணி அவனே ஏர்போர்ட்டுக்கு வந்து செம்ம டயர்டாக இருக்கான். ஸோ எல்லாருமே சரி டயர்டு. அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையில் வந்து இப்போ வீடியோவில் வந்து முழு மூச்சா குதிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அஸ்வினை நம்பி தான் நாங்கள் பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கோம். நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த விடைபெறுவது உங்களை நான் சொல்கிறேன். பை பை. ஓகே பை அச்சோ.